ஸோ ஹலோ guys, வெல்கம் டு மீட்டியோ கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அயன்மேன் வேஜஸ் கிரைம் சிமுலேட்டர் தான் கைஸ் இன்றைக்கி வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அதுனா ஓல்டு வெர்ஷனில் நான் அயன்மேனோட மாடை ஏற்றிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நான் வந்து எக்கச்சக்க ப்ராசஸ் பண்ணி தான் இது வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து நான் அப்படியே பறக்கிற கண்ட்ரோல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளில வரும்போது மிஷின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒன்று சரி நீங்கள் வந்து வண்டி எதாவது பண்ணுவோம், வெடிக்க வைப்போம் அப்படின்னு வந்து நான் உதச்சி விடலாம் அப்படின்னு வந்து நான் டம்முன்னு உதச்சேன். எல்லாம் நேக்ஸ் கேம்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அயன்மேன் வந்து அஃபிஷியல் கிடையாது. லைட்டாக அப்படியே உங்களுக்கு வண்டி போச்சு, அதை எடுக்கலாம் அப்படின்னு போனேன். பிளடி டேட்டாக பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். ஸோ நானும் வந்து நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன் செம்ம ஸ்பீடாக, செம்மையாக பறகுது. அதுவும் அந்த கீழே வந்து லேண்ட் ஆகிற எஃபெக்ட்லாம் மரணமாக இருந்துச்சு. நானும் வந்து நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்களா, குதிக்கும் போதே இல்லைனா அப்படி செத்துருதுங்க. அப்படி வந்து நானும் வந்து நான் போயிட்டு இருந்தேன். வண்டி எவ்வளோ தைரியம்டா, ஒரு சூப்பர் ஹீரோவன் வண்டி எடுத்துடா போடு அப்படி வந்து நானும் செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரத்தம் அவர் தெரிக்குதுங்க. ஸோ ரைட் அப்படியே வந்து நான் போனேன் அப்படின்னு வந்து நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இடத்துக்கு போய் சுடவும் முடியாது, நான் கன்னும் கிடையாதா. புதுசும் டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். லேசர் அடிச்சு பாருங்க, சுற்றி அடிக்கிறாங்க. குளிச்சாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குதுடா. ஸ்டாமினாவும் போச்சு, நம்மளை செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா டேச்சரஸான பகுதிக்கு போய் போகவே கூடாது. நம்ம பாட்டி மிஷினை கூட முடிப்போம் அப்படின்னு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். சரி வண்டி எடுக்கலாம்னு பார்த்தேன். ஸோ சூப்பர் ஹீரோ வந்துட்டு வண்டியில் போடுறா, தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்தா வண்டியிலே ஏறிட்டான் ஆகி. ஸோ ரைட் அப்படி வந்து நான் போவோம் அப்படின்னு வந்து நான் ஆனால் செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருந்தேன். ஸோ இந்த கார் கலர்லாம் மாற்றி இப்போ வந்து ப்ளூவாக வச்சுருவாங்க. ஸோ மிஷின் பண்ண போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாலும் இங்கே போயிட்டு இருந்தேன். ரெடிடே போடு ஹெச்பி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரைட்டு போடுறோம் மண்டை கிழிச்சு விடு சீக்கிரம் அழுத்துறா. ஐடியில் வந்துன்னா அயன்மேனுக்குன்னு எந்த பவர்ஸும் கிடையாது. வண்டி அந்த நார்மலாக இருக்க ஃப்ளையிங் பவர், ரோப் பவர், அப்புறமா வந்து லேண்டிங் பவர், மித்தபடி கன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ வேறு எந்த பவரும் கிடையாது. நீங்கள் வேறு எந்த பவரும் இருக்குதுன்னு நினச்சி ஏற்றுனீங்கன்னா வழியாக மாற்றலாம்ப்பா. ஒரு செம்ம அவெஞ்சர்ஸ் கேம் வச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து ஸ்பைடர்மேன் கிட்ட பாஸ் கிட்ட தான் ஃபைட் பண்ணுவோம். ஸோ அதாவது வில்லன்ஸ் கிட்ட நீங்கள் இப்போயே இந்த கேமுன்னு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. செம்ம ஃபேமஸ் கேம். அமேசிங் ஃபெர்மெண்ட் கிடையாது, ஆண்ட்ராய்ட் கேம் தான். அதுவும் ஆண்ட்ராய்ட் கேம் தான். பட் அது ஏற்றுற ப்ராசஸ் இருக்குது. டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே ஏற்றிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு கேம். ஸோ நானும் வந்து நான் அப்படியே வானத்தை பார்த்துனேன், ஓடிட்டு இருந்தேன். ஸ்டாமினா இல்லையா. ஸோ அப்புறமா பறப்போம் அப்படி வந்து நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே வந்து நான் இங்கே தான் வந்து நான் மிஷின்ஸ் இருக்குது. இவங்க தான் அவனுக்கு மிஷின் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல நம்ம இது பண்ண மிஷினை போய் முடிப்போம் அப்படின்னு நானும் போகலாம் அப்படின்னு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். 5 நிமிஷத்தில் நீ வந்து 25 கில் பண்ணுறா அப்படின்ட்டான். சரிடா பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து விட்டோம். ஸோ அவன் எல்லாம் பார்க்காம கண்ணோன்னு டம்முன்னு சுட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார் வேறு இன்க்ரீஸ் ஆகுது மிஷினுக்கு. போலீஸ் வேறு வருவான். ரைட்டு 2 பேரை முடிச்சிட்டோம் கணக்கில் வச்சுங்கப்பா. வந்து நான் 3 ஒருத்தனோடய வந்து நான் கொண்டுகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே காரையும் வெடிக்க வச்சுருவோண்டா அப்படின்னு வந்துடுறான். ஐயையோ பக்கத்தில் நிற்கிறேனே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துடான் வெடிச்சிருச்சு. ஸோ ரைட்டு அப்படியே வந்துன்னா வேறு வேணையாக போய் சுடுவோம். இவங்களை மட்டும் சுட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் இது மிஷின முடிய டைம் பற்றாது அப்படின்னு வந்துனா. அப்படியே வந்துனா ட்ரான்ஸ்ஃபார்மரை சுட்டு விட்ருவோமா, அன்லிமிட்டட் ஆமோ தானே அப்படின்னு வந்துன்னா எனக்கு ஒரு ஐடியாவை மாஸ்டரே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ போவோமா வேணாமான்னு அப்படியே இருந்தேன். பிகாஸ் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா மிஷினும் அப்ராட் ஆகிடும். அதை நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற இருக்கும். ஸோ அதனால தான் சாரி
ஸோ வந்து நானும் அப்படியே வந்து நான் செம்ம ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்து நானும் போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கேயே போய் லேண்ட் ஆகிட்டேன். அப்படியே வந்து தரமாக சுட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மண்டையிலே சுட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியும் அது ஒன்றும் அவளை போலீஸ்காரன் வேறு வரான், நம்ம இந்த பக்கம் வந்தாலே சுடுது. எக்கச்சக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓல்டு வெர்ஷன் ஏற்றி ப்ளே பண்ணிங்கன்னா நானும் இந்த ஓல்டு வெர்ஷன் ஏற்றி அயன்மேன் மாடை ஏற்றி தான் வந்துருக்குறேன். ரைட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். போலீஸ் வண்டியை கொளுத்தி விட்ருவோம் அப்படின்னு வந்து நானும் செம்ம ஸ்பீடாக சுட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு நாய் வேண்டாம். ஸோ 2 ரோபோட்டை முடிச்சு விட்டோமா, இப்போ இன்னொருத்தவன் தான். ஸோ அவனையும் முடிச்சு விட்ருலாம் அப்படின்னு வந்துடான். செம்மடி அடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே தரமாக அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் அவன்லாம் பார்க்கல. ஸோ அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன். மிஷினை முடிக்கணும்ல, கீழே எக்கச்சக்க டார்கெட் வந்து நான் காமிச்சது. ஸோ அவன் அடிக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் தூரம் போய் அடிப்போம், இங்கே இதுக்கு ஸ்டார் குறையட்டும் அப்படி இருந்தேன். நானும் போயிட்டேன். ஸோ ஹைவேஸ் கிட்ட சுற்றிட்டு இருந்தேன். ஹைவேஸை செம்ம ஸ்பீடாக பறந்துட்டு இருந்தேன். சரி ரைட்டு நம்ம அப்படியே போவோமா அப்படின்னு வந்து நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். மிலிட்ரி பேஸுக்கு போயிட்டு மிஷினை முடிச்சிடலாம் அப்படியே வந்து எல்லா மிலிட்ரியையும் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க பட்டையே வந்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து நான் ஒத்தாலாக போய் ஒரு மிலிட்ரி பேஸில் போய் சம்பவத்தை பண்ணி விட்டேன். அயன்மேனை சும்மா வாடா எத்தனை பேர் வாடா அப்படின்னு கொஞ்சம் ஹெச்பி வந்து நான் ஏற்றிப்போம் அப்படின்னு நான் ஏற்ற ஆரம்பிச்சேன். நானே ஹெலிகாப்டர் கொளுத்தி விட்டுலாம் அப்படின்னு பார்த்தா சுட்டுக்கிட்டே இருக்கேன். அது வெடிக்கவே மாட்டேங்குது. என்னடா நம்மளுக்கே வந்து சோதனை அப்படின்னு வந்து எனக்கு ஆயிடுச்சு. அப்படியே வந்து நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தரமாக வந்து ஹெலிகாப்டர் ஒரே போட்டு உடச்சி விட்றா அப்படின்ட்டேன். சரி ரைட்டுன்னு வந்து நானும் தரமாக அடிச்சிருந்தேன். இது வெடிக்கவும் மாட்டேங்குது, தரமாக வந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக போய் தள்ளி விட்டது. இவங்களாம் சுத்தமாக நம்ம முடிஞ்சு போயிருந்தோம் அப்படின்னு வந்து நானும் உழவாக தான் நினச்சேன். அப்போ அதே மாதிரி நினச்ச மாதிரியே இதை வச்சு மிஷினை முடியுது வந்து நான் ஒரு சொன்னால் மிஷினை முடியணுண்டா அப்படின்னு வந்து நான் போலீஸ் பார்க்கணும் ஓட்டு விட்டு நான் தரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஸ்விம்மிங்கை போட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து தான் ஸ்விம்மிங்கை போட்டு பார்த்தேன். நல்லா தான் போகலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மிஷின் ஒன்றுக்கு போகலான்னு பார்த்தா ஸ்டாமினா இல்லை. என்னடா அது. சரி ரைட்டுன்னு வந்து நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆனால் செம்ம ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன். ஸ்டாமினா ஏற்றிட்டு போடு 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 அழுத்து விடாத அப்படின்னு வந்துனா எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்துனா இங்கே இருந்தாங்க எல்லாம் போடு. நம்ம ஜம்ப் பண்ணாலே இந்த எஃபெக்ட்டுங்க அந்த இப்போலாம் வந்துன்னா அப்டேட்டில் தூக்கிட்டேன். இந்த மாதிரி இது செம்மையாக குதிக்கணும், குதிச்சோம் அப்படியே அப்படின்னா செகறாங்க அதுதாங்க எஃபெக்ட்டு. சரி ரைட்டு மிஷின் முடிய போகுது. ஒரு வந்து நான் அடித்து தரமாக முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்துன்னா எவனும் வரான் பறந்துட்டு இருந்தான். சரி ரைட்டு போலீஸ்காரங்க முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு வந்து தரமாக அழுத்திட்டு இருந்தேன். ஸோ லாங்கில் போய் சுடுவோம் அப்படின்னு வந்து சுட்டுட்டு இருந்தேன். நம்ம மிஷினை முடிச்சிட்டோம். அதை நான் காசை வந்து அவன் கொடுத்துறான். ஸோ இந்த கேம்ல எப்படி இருக்கின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுவேன். ஸோ அயன்மேன் உண்மையிலுமே இதில் தாங்க ரியலாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு இந்த இதை போட்டு ப்ளே பண்ணுறது. ஸோ அந்த பவர் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் இன்னொன்று நல்ல விட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, see you guys. சரி அப்படியே ஜம்பா போட்டு பார்ப்போம். பை கைஸ்.